والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما ولا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما. قال رسول الله صلى الله عليه وسلم: أفشوا السلام وأطعموا الطعام وصلوا الأرحام وصلوا بالليل والناس نيام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் இன்றைய தினத்தில் ரமலானுடைய முதல் 10 நாட்களை கடந்து 2வது 10 நாம் அனைவரும் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கின்றோம். இந்த நேரத்திலே உறவுகளை பேணுவது சம்பந்தமாக ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு மத்தியிலே நான் எடுத்து கூற ஆசைப்படுகின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே நமக்கு 2 விதமான கடமைகளை விதித்திருக்கின்றான். ஒன்று, அல்லாஹ்விற்கு நாம் ஆற்றக்கூடிய கடமை. மற்றொன்று, மனிதர்களுக்கு ஆற்றக்கூடிய கடமை. அல்லாஹ்விற்கு ஆற்றக்கூடிய கடமைகளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே 17வது அத்தியாயம் 23வது வசனத்திலே கூறுகின்றான்: வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா. உங்களுடைய இறைவன் அவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று உங்களுக்கு கடமையாக ஆக்கியிருக்கின்றான். வபில் வாலிதைனி இஹ்சானா. இன்னும் உங்களுடைய பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவன் உங்களுக்கு விதியாக ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே 2 கடமைகளை நமக்கு விதிக்கின்றான். ஒன்று, பெற்றோருக்கு ஆற்றக்கூடிய கடமை. மற்றொன்று, முதலாவது அல்லாஹ்விற்கு ஆற்றக்கூடிய கடமை, 2வது மனிதர்களுக்கு ஆற்றக்கூடிய கடமை. அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு ஆற்றக்கூடிய கடமையை பற்றி சொல்லும் பொழுது தெளிவாக கூறுகின்றான்: அவனை தவிர வேறு யாரையும் எதனையும் வணங்கக்கூடாது. அதிலே யாரேனும் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டால், யாரேனும் அல்லாஹ்விற்கு இணையாக வேறு யாரையும் வணங்கிவிட்டார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை நிரந்தர நரகத்திற்கு அனுப்புவான் என்பதையும் தெளிவாக கூறுகின்றான். அதற்கடுத்தபடியாக மனிதர்களுக்கு செய்யக்கூடிய கடமை என்று வரும் பொழுது, மனிதர்களோடு நம்முடைய உறவை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், மனிதர்களோடு நாம் எவ்வாறு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும், உறவுகளை நாம் எவ்வாறு பேண வேண்டும் என்பதை அல்லாஹும் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு அழகான முறையிலே எடுத்து சொல்லுகின்றார்கள். நான் இப்பொழுது கூறிய இந்த வசனத்திலே 17வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோருக்கு ஆற்றக்கூடிய கடமையை அவனுக்கு செலுத்தக்கூடிய கடமைக்கு பிறகு சொல்லுகின்றான். பெற்றோருடன் நம்முடைய உறவை எவ்வாறு நாம் பேண வேண்டும், பெற்றோருடன் எவ்வாறு நாம் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும், பிற மனிதர்களோடு எவ்வாறு நாம் உறவுகளை பேண வேண்டும் என்ற எல்லா விதமான விஷயங்களும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நமக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றன. அல்லாஹு தஆலா 4வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனத்திலே உறவுகளை பேணுவதை பற்றி சொல்லும் பொழுது கூறுகின்றான்: வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. எப்படி 17வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறினானோ அதே போன்று இதிலும் வஅபுதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு யாதொன்றையும் நீங்கள் இணையாக ஆக்காதீர்கள், வபில் வாலிதைனி இஹ்சானா, இன்னும் பெற்றோருடன் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், வபிதில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன், இன்னும் நீங்கள் உறவினர்களுடன், அனாதைகளுடனும் ஏழைகளுடனும், வல் ஜாரி தில் குர்பா, உங்களுக்கு நெருக்கமான அண்டை வீட்டார்களுடனும்
வல் ஜாரில் ஜுனுபி, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டாருடனும், வஸ்ஸாஹிபி பில் ஜம்பி, உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டாருடனும், வபினி சபீல், இன்னும் நீங்கள் வழிப்போக்கல்களுடனும், ஒமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்டவர்களுடனும் நீங்கள் நல்ல முறையில் உறவை பேணுங்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். இந்த இடத்துல உறவை பேணுவதை பற்றி அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது அல்லாஹ்விற்கு செலுத்தக்கூடிய கடமைக்கு அடுத்தபடியாக நீங்கள் உங்களுடைய உறவுகளை நல்ல முறையில் பேணுங்கள். யாருடனெல்லாம் நாம் நம்முடைய உறவை பேண வேண்டும் என்று சொல்லும் பொழுதுதான் அல்லாஹ் முதலில் பெற்றோரை கூறுகின்றான். அதற்கடுத்து உறவினர்கள், அனாதைகள், ஏழைகள், அண்டை வீட்டார்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், நம்முடைய அண்டை வீட்டார்களில் நமக்கு நெருங்கிய உறவினர்களாக இருக்கக்கூடியவர்கள், இது போன்று இவர்கள் அனைவருடனும், சாதாரண மக்கள் என்று அனைத்து மக்களுடனும் நீங்கள் நல்ல முறையில் உங்களுடைய உறவை பேண வேண்டும் என்று கூறுகின்றான். 4வது அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்திலே அல்லாஹு தஆலா கூறும் பொழுது கூறுகின்றான், யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும், மனிதர்களே, யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ, யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, மனிதர்களே, உங்களை ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்த உங்களுடைய இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பத்த மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஆ, இன்னும் அவரிலிருந்தே அவருடைய துணையையும் அவன் படைத்தான். இன்னும் அவர்கள் இருவரின் மூலமாக அநேக மனிதர்களை பல்க பெருக செய்தான். இன்னும் நீங்கள் அந்த அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், உங்களிடத்திலே உறவுகளை பற்றி அவன் விசாரிப்பான். அவன் உங்களிடத்திலே உறவுகளை பற்றி விசாரிப்பான். ஆக உங்களுடைய உறவுகளுடைய விஷயங்களிலும் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே கூறுகின்றான். அதே போன்று சூரத்துர் ரஅத் 13வது அத்தியாயத்தினுடைய 21வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், வல்லதீன யஸிலூன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல், இன்னும் நாம் எந்த உறவுகளை பேண வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றோமோ அந்த உறவுகளை எவர்கள் பேணுகின்றார்கள். வல்லதீன யஸிலூன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல், அல்லாஹ் எந்த உறவுகளை பேண வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றானோ அந்த உறவுகளை எவர்கள் பேணுகின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வாறு கூலியை வழங்குவான் என்பதை அதற்கு பிறகு கூறுகின்றான். இப்படி உறவுகளை பேணுவதை பற்றி உறவுகளுடைய விஷயத்திலே இஸ்லாம் நமக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையையும் அறிவுறுத்தலையும் உபதேசத்தையும் செய்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்படி அவர்கள் உறவை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக வஹி இறங்குகின்றது. ஹிரா குகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்குகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கிய உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மீது பயந்தவர்களாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மீது பயந்தவர்களாக நேராக தன்னுடைய அருமை மனைவி அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வருகின்றார்கள். வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஜம்மிலூனி, எனக்கு போர்வையை போர்த்து விடுங்கள், எனக்கு பயமாக இருக்கின்றது, என் மீது எனக்கு அச்சமாக இருக்கின்றது, எனக்கு ஏதேனும் நிகழ்ந்து விடுமோ என்று நான் பயப்படுகின்றேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய அருமை மனைவி அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆறுதல் கூறுகின்றார்கள். எப்படிப்பட்ட ஆறுதலை கூறுகின்றார்கள்? வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் உங்களை ஒருபோதும் வீணாக்க மாட்டான். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் உங்களை ஒருபோதும் வீணாக்க மாட்டான். அல்லாஹு தஆலா உங்களுக்கு எந்த சிரமத்தையும் கொடுக்க மாட்டான். ஏனென்று சொன்னால், இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்கள் உறவுகளை பேணுகின்றீர்கள். இன்னக லதஸிலுர் ரஹீம் வ தஹ்மிலுல் கல், நீங்கள் பிறருடைய சுமையை சுமக்கின்றீர்கள். வ தக்ஸிபுல் மஅதூம், இல்லாதவர்களுக்கு நீங்கள் சம்பாதித்து கொடுக்கின்றீர்கள்.
கஷ்டப்படுபவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கின்றீர்கள். இப்படிப்பட்ட நற்பண்புகள் எல்லாம் உங்களிடத்திலே இருக்கும் பொழுது அல்லாஹ் எவ்வாறு உங்களை வீணாக்குவான்? இந்த இடத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முதலாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்கள் உறவுகளை பேணுகின்றீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதிருந்து உறவை பேண ஆரம்பித்தார்கள்? நபியாக ஆன பிறகுதான் உறவை பேணினார்கள் என்பது அல்ல. மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆகுவதற்கு முன்பாக இருந்தே உறவை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆகுவதற்கு முன்பிருந்தே, நபித்துவத்திற்கு முன்பே உறவை பேணினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அஃஷுஸ் ஸலாம் வ அத்இமுத் துஆம் வஸிலுல் அர்ஹாம் வஸல்லு பில்லைலி வன்னாசு நியாம் ததுகுலுல் ஜன்னத பிஸலாம். நீங்கள் சொர்க்கத்திற்கு நிம்மதியாக அமைதியாக செல்ல வேண்டுமா? அப்படியானால் இதோ அதற்கான வழியை உங்களுக்கு நான் கற்றுத் தருகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லுவதற்கான அழகான வழியை சொல்லித் தருகின்றார்கள். ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், இவைகளை எல்லாம் நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் சொர்க்கத்திலே நீங்கள் நிம்மதியாக அமைதியாக நுழைவீர்கள். எந்தெந்த விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அஃஷுஸ் ஸலாம், நீங்கள் சலாமை பரப்புங்கள். தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அனைவருக்கும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள். அஃஷுஸ் ஸலாம் வ அத்இமுத் துஆம், நீங்கள் ஏழை எளிய மக்களுக்கு உணவளியுங்கள். வஸிலுல் அர்ஹாம், உறவுகளை நீங்கள் பேணுங்கள். உறவுகளை நீங்கள் பேணுங்கள். வஸல்லு பில்லைலி வன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் இரவிலே உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் எழுந்து நின்று தொழுங்கள். இதை நீங்கள் செய்தால் சொர்க்கத்திற்குள் நீங்கள் நிம்மதியாக நுழையலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லக்கூடிய 4 விஷயங்களில் 3 விஷயங்களை எடுத்துக்கொண்டால் உறவு சம்பந்தப்பட்டதாகவே இருக்கும். நீங்கள் உறவை பேணுங்கள், நேரடியாக சொல்லிவிட்டார்கள். அஃஷுஸ் ஸலாம், நீங்கள் சலாமை பரப்புங்கள். யாருக்கு சலாம் சொல்லணும்? ஒருவர் நல்ல முறையில் உறவை பேண வேண்டும் என்று சொன்னால் அங்கே சலாம் ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்கின்றது. சலாமுக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்கின்றது. ஒருவர் உறவை நல்ல முறையில் பேணுவதற்கான ஒரு வழியாக இஸ்லாம் சலாமை சொல்லுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், சிறந்த செயல் நீங்கள் தெரிந்தவர் தெரியாதவர் அனைவருக்கும் சலாம் சொல்லுவர். தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லோருக்கும் சலாம் சொல்லுவது சிறந்த செயல் என்று சொல்லுகின்றார்கள். உங்களுக்கு மத்தியிலே ஒரு பிணக்கு ஏற்பட்டு விட்டால், உங்களுக்கு மத்தியிலே ஒரு பிளவு ஏற்பட்டு விட்டால், உங்களுடைய உறவிலே ஒரு விரிசல் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் எவர் முந்திக் கொண்டு சலாம் சொல்லி அந்த உறவை புதுப்பித்துக் கொள்கின்றாரோ அவர்தான் சிறந்தவர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். யார் உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது, 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு, சரியா பேசுறது இல்ல, இருவருக்கு மத்தியிலும் சரியான முறையிலே உறவு இல்லை என்று இருக்கும் பொழுது ஒருவர் அந்த உறவை பேண வேண்டும் என்று விரும்புகின்றார். என்ன செய்ய வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், முந்தி சென்று சலாம் சொல்லுங்கள். யார் ஒருவர் முந்தி சென்று சலாம் சொல்லுகின்றாரோ அவர்தான் சிறந்தவர் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொல்லுகின்றார்கள். ஆக அஃஷுஸ் ஸலாம் வ அத்இமுத் துஆம், நீங்கள் உணவளியுங்கள். ஏழை எளிய மக்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய உறவினர்களுக்கும் நீங்கள் உணவளியுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கிடைத்த பிறகு எப்படி அந்த உறவை பேணியவர்களாக அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நெருங்கிய உறவினர்களுக்கெல்லாம் ஒரு நாள் தன்னுடைய வீட்டிலே விருந்து வைக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நெருங்கிய உறவினர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு உணவளிக்கின்றார்கள். அவர்களுக்கு உணவளித்து விட்டு அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவை பேணுவது கூட எதற்காக இருந்தது? மார்க்கத்தை சொல்வதற்காக உறவை பேணினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவை பேணுவதற்காக தன்னுடைய உறவினர்களுக்கு
விருந்தளித்து அவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள். ஆக நம்முடைய உறவை நாம் பேண வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியிலே மார்க்கத்தை சொல்ல வேண்டும், அல்லது குடும்பத்திற்கு வெளியில் இருப்பவர்களுக்கு மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்களோடு ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு உணவளிக்கக்கூடிய இந்த வழக்கம் ஒரு சிறந்த பண்பாக இருக்கும் என்பதை நாம் இதன் மூலமாக பார்க்கின்றோம். ஆக உறவுகளை பேணுவது என்பது இஸ்லாம் மிக மிக வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒன்று. உறவுகளை பேணுவது என்பது இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒன்று. எந்த அளவிற்கு என்று சொன்னால், உறவை துண்டிப்பதை இஸ்லாம் கண்டிக்கின்றது. ஒருவர் உறவை துண்டிக்கின்றார் என்று சொன்னால் அந்த செயலை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன், உறவை துண்டிப்பவன் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டான். சுப்ஹானல்லாஹ். உறவுக்கு எந்த அளவிற்கு இஸ்லாத்திலே முக்கியத்துவம் இருக்கின்றது என்பதை பாருங்கள். ஒருவன் உறவை துண்டித்து விட்டான் என்று சொன்னால், ஒருவன் தன்னுடைய உறவினரோடு, தன்னுடைய பெற்றோரோடு, தன்னுடைய பிள்ளைகளோடு, தன்னுடைய சகோதர சகோதரிகளோடு, தன்னுடைய நண்பர்களோடு, தன்னுடைய இரத்தபந்த உறவுகளோடு வேண்டுமென்றே உறவை துண்டித்து விட்டான் என்று சொன்னால் அவன் சொர்க்கத்திற்குள் கூட நுழைய முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள், லா யஹ்ஜுரு முஸ்லிமன் ஃபௌக ஸலாத், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமிடத்திலே 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமிடத்திலே 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருக்கக்கூடாது, உறவை துண்டிக்க கூடாது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். மற்றொரு ஹதீஸிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உறவு அல்லாஹ்வினுடைய அரிஷை பற்றி பிடித்துக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே முறையிட்டது. அல்லாஹ்விடத்திலே முறையிட்டது. என்ன முறையிட்டது? யா அல்லாஹ், யார் என்னை சேர்த்துக் கொள்கிறானோ அவனை நீயும் சேர்த்துக்கொள், யார் என்னை துண்டித்து விடுகின்றானோ அவனை நீயும் துண்டித்து விடு, யார் என்னை சேர்த்துக் கொள்கிறானோ அவனை நீயும் சேர்த்துக்கொள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அர் ரஹிமு முஅல்லகத்துன் பில் அர்ஷ், உறவு அல்லாஹ்வினுடைய அர்ஷை பற்றி கொண்டிருக்கும். பற்றி கொண்டு அல்லாஹ்விடத்திலே கூறுகின்றது, மன் வஸலனி வஸலல்லாஹ், யார் என்னை சேர்த்துக் கொள்கிறானோ அவனை அல்லாஹ் சேர்த்துக் கொள்கின்றான். வமன் கதஅனி கதஅஹுல்லாஹ், யார் என்னை துண்டித்து விடுகின்றானோ அவனை அல்லாஹ்வும் துண்டித்து விடுகின்றான். யார் உறவை பேணுகின்றானோ அவனை அல்லாஹு தஆலா சேர்த்துக் கொள்கின்றான். யார் ஒருவன் உறவை துண்டித்து விடுகின்றானோ அல்லாஹ் அவனை துண்டித்து விடுகின்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவு அல்லாஹ்வினுடைய அரிஷை பற்றி கொண்டு கூறுவதாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார்கள். அதே போன்று உறவை பேணுவதற்கான இலக்கணம் என்ன? உறவை பேணுவதற்கான இலக்கணம் என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே சொல்லுகின்றார்கள், லைசல் வாசிலு பில் முகாஃபி. உறவை பேணுவது என்பது, ஒருத்தர் நம்மள்ட்ட நல்லா நடந்துக்கிறாரு, நம்மளும் அவங்கள்ட்ட நல்லா நடந்துக்கிறோம், பார்க்கும் போதெல்லாம் சலாம் சொல்றாரு, நம்ம சலாம் சொல்றோம், ஏதாவது அவர் சாப்பிடுவதற்கு கொடுப்பார், நாமும் கொடுப்போம். இப்படி சுமூகமான நிலையிலே ஒரு உறவு சென்று கொண்டிருந்தால் உண்மையாலுமே அது உறவை பேணுவது அல்ல. மாறாக உறவை பேணுவது என்பது என்ன? அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுகின்றார்கள், லைசல் வாசிலு பில் முகாஃபி, உறவை சமமாக பேணுபவன் உறவை பேணுபவன் அல்ல. வலக்கின்னல் வாசில் அல்லதி இதா கதஅத் ரஹிமுஹு வஸலஹா, உண்மையாலுமே உறவை பேணக்கூடியவன் யார் என்று சொன்னால், உறவிலே ஒரு விரிசல் ஏற்பட்டு உறவு துண்டிக்கப்படும் பொழுது, உறவிலே விரிசல் ஏற்பட்டு உறவு துண்டிக்கப்படும் பொழுது யார் அந்த உறவை புதுப்பிக்கின்றானோ, யார் அந்த உறவை புதுப்பித்துக் கொள்கின்றானோ அவன்தான் உண்மையாலுமே உறவை பேணக்கூடியவன் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக உறவை பேணுவதற்கான முக்கியத்துவத்தை மார்க்கம் நமக்கு எந்த அளவிற்கு எடுத்து சொல்லுகின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, பொதுவாகவே நாம் நம்முடைய வாழ்வாதாரம் குறைவாக இருப்பதை முறையிட்டுக் கொண்டே இருப்போம். சம்பளம் பத்துறதில்லை,
வீடு, நம்ம வாங்கக்கூடிய, நான் சம்பாதிக்கக்கூடிய செல்வம் என்னுடைய குடும்பத்திற்கு போதுமானதல்ல. இப்படி ஏதோ ஒரு விதத்திலே நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய ரிஸ்கிலே பரக்கத் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், அதே போன்று நம்முடைய ஆயுளில் பரக்கத் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். மன் அஹப்ப அன் யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுன்ஸா லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு. யார் ஒருவர் தன்னுடைய வாழ்வாதாரத்திலே பரக்கத் ஏற்பட வேண்டும் என்று விரும்புகின்றாரோ, அவருடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் விசாலமாக ஆக்க வேண்டும் என்று விரும்புகின்றாரோ, இன்னும் அவருடைய ஆயுள் நீட்டிக்கப்பட வேண்டும், அவருடைய ஆயுளிலே அல்லாஹ் பரக்கத் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றாரோ, ஃபல்யஸில் ரஹிமஹு, அவர் தன்னுடைய உறவை பேணிக் கொள்ளட்டும், அவர் தன்னுடைய உறவை பேணிக் கொள்ளட்டும். யார் ஒருவர் தன்னுடைய உறவை பேணிக் கொள்கின்றாரோ அல்லாஹு தஆலா அவருக்கு அவருடைய வாழ்வாதாரத்திலே பரக்கத் செய்கிறான். இந்த இடத்துல உறவை பேணுவதற்கும் வாழ்வாதாரத்திலே பரக்கத் செய்வதற்கும் என்ன இருக்கின்றது என்று பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா ஒரு மிகப்பெரிய சம்பந்தத்தை வைத்திருக்கின்றான், மிகப்பெரிய சம்பந்தத்தை வைத்திருக்கின்றான். நாம் உறவை பேணும் பொழுது அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்வாதாரத்திலே எவ்வாறு பரக்கத் செய்கின்றான்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கூறுகின்றார்கள், ஆயிஷாவே, நீங்கள் சமைத்தால், நீங்கள் குழம்பு வைத்தால், ஆணம் சமைத்தால் அதிலே சற்று தண்ணீரை அதிகமாக ஊற்றி உங்களுடைய அண்டை வீட்டாருக்கு நீங்கள் கொடுங்கள், உங்களுடைய அண்டை வீட்டாருக்கு நீங்கள் கொடுங்கள். அப்ப அண்டை வீட்டாரோடு நம்முடைய உறவை பேணுவதற்காக நாம் ஒரு உணவை கொடுக்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா நமக்கு அதிலே பரக்கத் செய்கின்றான். அல்லாஹ் நமக்கு நம்முடைய வாழ்வாதாரத்திலே பரக்கத் செய்கின்றான். நாம் பிறருக்கு உணவளிக்கும் பொழுது அல்லாஹு தஆலா நம்முடைய உணவிலே பரக்கத்தையும் விஸ்தீரணத்தையும் அபிவிருத்தியையும் ஏற்படுத்துகின்றான். ஆகவே யார் ஒருவர் தன்னுடைய வாழ்வாதாரம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றாரோ, இன்னும் அவருடைய ஆயுள் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றாரோ, அவர் தன்னுடைய உறவை பேணிக் கொள்ளட்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இது மட்டுமல்லாமல் உறவுகளில் எந்தெந்த உறவை நாம் பேண வேண்டும், உறவுகளிலே எந்தெந்த உறவை நாம் பேண வேண்டும், முதலிலே எந்த உறவை பேண வேண்டும் என்ற வழிகாட்டுதல்களையும் இஸ்லாம் நமக்கு வழங்குகின்றது. இன்னும் டைம் இருக்குதா சிராஜ் பாய்? முடிஞ்சுங்களா சிராஜ் பாய்? எவ்வளவு நேரம் இருக்குது? 5 நிமிஷம் பேசலாம் ஷேக். 6 அங்க 7:30 முடிச்சிருக்கேன். ஓகே. அப்ப எந்தெந்த உறவுகளை நாம் பேண வேண்டும், உறவுகளை பேணுவதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகின்றது. ஆரம்பத்தில் நான் சொன்னதை போன்று முதலிலே எந்த உறவை பேண வேண்டும் எனும் பொழுது பெற்றோருடன் நம்முடைய உறவை நாம் நல்ல முறையில் பேண வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகின்றது. வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், சூரத்துல் லுக்மானிலே கூறுகின்றான், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதை, ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கின்றோம். ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் அவனுக்கு விதித்திருக்கின்றோம், கட்டளையிட்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹன், அவனுடைய தாய் அவனை கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டு சுமந்திருக்கின்றார். அடுத்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, அனிஷ்குர்லி வலிவாலிதை, எனக்கும் உன்னுடைய பெற்றோருக்கும் நீ நன்றி செலுத்து என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக அல்லாஹ்விற்கு அடுத்தபடியாக உறவை பேண வேண்டும் என்று வரும் பொழுது அல்லாஹு தஆலா யாருடைய உறவை பற்றி சொல்லுகின்றான்? உங்களுடைய பெற்றோருடைய உறவைத்தான் நீங்கள் அதிகம் பேண வேண்டும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம்? தோளுக்கு மேல் பிள்ளைகள் வளர்ந்து விட்டால், பசங்க தோளுக்கு மேல வளர்ந்தாங்கன்னு சொன்னா அத்தாமார்கிட்ட பேச மாட்டாங்க, தந்தையிடத்திலே அவர்கள் பேச மாட்டார்கள். திருமணம் ஆகிவிட்டது என்று சொன்னால் தங்களுடைய பெற்றோரை ஒதுக்கி விடுவார்கள், பெற்றோரை கவனிக்க மாட்டார்கள், பெற்றோருக்கான கடமைகளை செய்ய மாட்டார்கள். இப்படியெல்லாம் செய்வதை நாம் பார்க்கின்றோம். ஆனால்
இஸ்லாம் எந்த அளவிற்கு பெற்றோரை பேண வேண்டும் என்று சொல்லுகின்றது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்தில் நான் உங்களுக்கு கூறுவேன். ஒரே ஒரு செய்தியை நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்து விட்டார்கள். அவருடைய தாயார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்காவிலிருந்து மதீனாவிற்கு தன்னுடைய மகளை காணுவதற்காக அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகின்றார்கள். அவர்கள் வந்ததுமே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தன்னுடைய தாயுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டுமா இல்லையா என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. கேட்க வேண்டும் என்று விரும்புகின்றார். ஆகவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் வரை காத்திருக்கின்றார்கள். அஸ்மா பின்த் அபீ பக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், கதிமத் அலைய உம்மி வஹிய முஷ்ரிகா ஃபி அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மக்காவாசிகளிடத்திலே ஹுதைபியா உடன்படிக்கை செய்திருந்த காலகட்டம். ஹுதைபியா உடன்படிக்கை செய்திருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் என்னுடைய தாயார் என்னை சந்திப்பதற்காக மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்தார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் இணை வைக்கக்கூடியவராக இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளலாமா என்று கேட்டேன். கதிமத் அலைய உம்மி வஹிய ராகிபத்துன் அஃபஸிலு உம்மி. அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தாயார் என்னை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார், என்னுடன் உறவை பேணுவதற்காக வந்திருக்கின்றார், நான் அவரோடு உறவாடலாமா, நான் உறவை வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டேன். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம் சுலி உம்மக்கி, ஆம், நீ உன்னுடைய தாயுடன் நல்ல முறையில் நடந்து கொள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். ஆக தாய் தந்தையரோடு எந்த அளவிற்கு நல்ல முறையில் நடக்க வேண்டும். உங்களுடைய பெற்றோர் இறை மறுப்பாளர்களாக இருந்தாலும் கூட, உங்களுடைய பெற்றோர் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று வரும் பொழுது, இன்று நம்முடைய முஸ்லிமான பெற்றோர்களுடன் நம்முடைய உறவை நாம் எவ்வாறு வைத்துக் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு எந்த அளவிற்கு நாம் பணிவிடை செய்ய வேண்டும், அவர்களோடு எந்த அளவிற்கு நாம் நன்மைகளை அவர்களுக்கு முற்படுத்த வேண்டும் என்பதை நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். இன்று நம்முடைய பெற்றோர் பெரும்பாலும் பார்க்கின்றோம், பெற்றோர்களை கைவிட்ட நிலையில்தான் இன்றைய இளைய சமூகம், இன்றைய திருமணம் முடித்த இளம் வயதினர் இருக்கின்றார்கள். தங்களுடைய பெற்றோரை முழுமையாக அவர்கள் விட்டுவிடுகின்றார்கள். அல்லது நிறைய பேரை பார்க்கின்றோம், மனைவிக்கு தெரியாமல் பெற்றோரிடத்திலே பேசுவார்கள், மனைவிக்கு தெரியாமல் பெற்றோருக்கு செலவுக்கு அவர்கள் பொருளாதாரத்தை கொடுப்பார்கள், மனைவிக்கு தெரியாமல் பெற்றோரை பார்ப்பதற்கு செல்லுவார்கள். இதுவெல்லாம் மார்க்கம் நமக்கு அனுமதிதா என்று சொன்னால், உங்களுடைய மனைவி உங்களுடைய பெற்றோர் என்று வரும் பொழுது மனைவியை விட அதிக உரிமை பெற்றோருக்கு இருக்கின்றது என்பதை இஸ்லாம் கூறும் பொழுது, பெற்றோருடன் நாம் நல்ல முறையில் உறவு வைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வினுடைய சாபத்திற்கு ஆளாவோம். ஆக பெற்றோருடன் எவ்வாறு நாம் உறவை பேண வேண்டும், கணவன் மனைவியினுடைய உறவு எவ்வாறு இருக்க வேண்டும், பிள்ளைகளுடைய உறவு எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய உற்றார் உறவினர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அடுத்து வரக்கூடிய 2 நாட்களிலே பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் உறவுகளை நல்ல முறையில் பேணக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வ ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத்.